வெல்கம் டு கேஷு ஸ்டெப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெரினா பீச் ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் அதோட சட்னி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் பேஜ் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாழைக்காய் 2 எஜ்ஜஸும் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நான் தோல் சீவிக்க போகிறேன். நான் வந்து நார்மல் பீலர் வச்சு தோல் சீவிப்பேன், ஏன்னா சாஃப்டாக தான் இருக்கும் தோல் அப்படின்றதுனால. ஸோ பாருங்கள், நான் வந்து சீவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். பஜ்ஜிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாக இருக்குது பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவுக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு. எப்படி அரைச்சிக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கால்வாசி அளவுக்கு கட்டி பெருங்காயம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் கட்டி பெருங்காயம், 1 கிலோ துவரம் பருப்பு, அதுக்கு அதாவது 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு போட்டு நான் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுடுவேன் பல்காக. ஸோ தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பஜ்ஜி போட்டுப்பேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்ரு மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த பேட்ரு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இட்லி மாவோட கொஞ்சம் தின்னான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து பஜ்ஜி நல்லா பொரிஞ்சு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மாவு பேசிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு இந்த ஒரு பீஸ் வாழைக்காவை எடுத்து நல்லா பஜ்ஜி மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு பஜ்ஜி போட்டுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ சட்னிக்காக வந்து 2 வாட்டி நம்ம வந்து வதக்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் வதக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்த்து வதக்க போகிறோம். அடுத்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி வதக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து காஞ்ச மிளகா அவங்ககிட்ட சின்னது இல்லைன்னா நீங்கள் வந்து நீட்டு மிளகா கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது ரெண்டுத்தையும் அரைச்சிட்டு நான் லாஸ்ட்டாக வந்து வெறும் பச்சை மிளகா அதை ஸ்லைஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வதக்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்க போகிறேன். ஸோ எண்ணெய் ஃபஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ 2 காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறம் அந்த காஞ்ச மிளகா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயத்தை வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வறுத்துருங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துனா போதும். ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து தக்காளி வந்து தனியாக வறுக்க போகிறோம். தக்காளிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அந்த தக்காளி எடுத்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டால் கூட வந்து சீக்கிரம் வதங்கணும். நான் வந்து உப்பு போடாமல் அப்படியே வந்து வதக்கிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த தாளிப்பு எதுவுமே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் சட்னி. ஸோ இதில் வந்து அந்த பீச் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கணுன்றதுனால நான் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பஜ்ஜும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பஜ்ஜும் வந்து ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், பஜ்ஜும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.